தற்காப்பு கலையோட முக்கிய அம்சமே எந்த நிலையிலையும் சுயத்தை இழக்காம போராடுற ஒரு துணிச்சல் தான். அந்த வகையில பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பயம் இல்லாம நடமாடவும் தற்காப்பு கலையில சில டிப்ஸ் சம்பந்தமா இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ உங்க கைய ஒருத்தர் ஒரு கையால பிடிச்சா பதறாம நிதானமா அவங்களுடைய சுண்டு விரலை பிடிச்சு பின்னாடி பக்கம் அழுத்தனா வழியில தானா அவங்க கையை எடுத்துருவாங்க. அடுத்ததா ரெண்டு கையில பிடிச்சிட்டா இப்ப என்ன பண்றது? அதுக்கும் கைவசம் நம்ம கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த நேரத்துல அவங்களால நம்ம சதையை தான் பிடிக்க முடியும், நம்ம எலும்பை கட்டுப்படுத்த முடியாது. அதனால ரொம்ப எளிமையா கையை எடுத்துடலாம். இப்போ ஒருத்தவங்க நம்ம கழுத்தை பிடிச்சா பிடிச்சு இருக்கிற கையை மடக்கி அவங்களுடைய தாடையில கை வச்சு வேகமா தள்ளுனா அவங்க கீழே விழுந்துருவாங்க. இப்போ ரெண்டு கையை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? அவங்க கையை அழுத்தி பிடிச்சு அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல அடிக்கலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவங்களுடைய தொண்டை சங்கு பகுதியை அழுத்தி பிடிச்சா வழியில விட்டுருவாங்க. ஒருத்தவங்க நம்மளை கட்டி பிடிச்சிட்டா என்ன பண்ணணும்? அவங்க நம்ம தோள்பட்டையை அழுத்தி பிடிச்சிருந்தாங்கன்னா உடம்ப உள்பக்கமா சுருக்கி லாக் பண்ணி இருக்கிற கையை மேல தூக்கி வெளியே வந்துடலாம். ஆனா இதெல்லாம் வேகமா பண்ணணும், அப்பதான் தப்பிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் ஆபத்துல இருந்து நாம ரொம்ப எளிமையா தப்பிக்க முடியும்.